வெல்கம் பேக் டு மை சேனல் குவாக்கி மிக்கி. இன்றைக்கி நம்ம மேங்கோ வச்சு தான் ஒரு பிரமாதமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மேங்கோ கஸ்டர்ட். இது சம்மர் டைம் இல்லையா? ஸோ மேங்கோ வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு மேங்கோ கஸ்டர்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. மேங்கோ கஸ்டர்ட்னால் அது ரொம்ப கஷ்டமான டிஷ் எல்லாம் கிடையாதுங்க. இது ரொம்ப செய்கிறதுக்கு சுலபம். ஸோ ஈஸியான இந்த எம்மியான டிஷ்ஷை 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஒன்றும் இல்லைங்க, மேங்கோ, மில்க் அண்ட் கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அண்ட் கஸ்டர்ட் பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நிறைய எம்மியான டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம். லைக் மேங்கோ கஸ்டர்ட், ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நான் வந்து என்னுடைய வீடியோஸில் தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் நல்லா காய்ச்சினதும் நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் பவுடர் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணுன்றது இப்போ பார்ப்போம். ஆக்சுவலி கஸ்டர்ட் பவுடரை நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. அது வந்து லம்ப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ பாலில் கொஞ்சம் ஒரு குட்டி கிண்ணத்தில் நான் பாலில் ஆட் பண்ணி நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் வெனிலா ஃப்ளேவர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பட் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸோ நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வச்சு தான் நான் இது பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் அண்ட் தென் கொஞ்சம் மில்க் போட்டு அது நம்ம கலந்து அண்ட் தென் அந்த பாலில் நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோம்ல அதில் நம்ம ஊற்ற போகிறோம். இது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலி கஸ்டர்ட் பவுடர் இப்படி தான் இருக்கும். இதில் நான் இப்போ வந்து 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் ஊற்றி அதில் லம்ப் வராத அளவுக்கு நல்லா கலந்துக்க போகிறேன். ஸோ நான் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். ஸோ இந்த இதை வந்து நான் இப்போ இந்த பாலில் ஊற்ற போகிறேன். பாலில் நம்ம கஸ்டர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பிகாஸ் லம்ப் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பேஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணணுன்னா இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து திக்காகிடும். நான் திக்கானதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பால் கிண்டிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த மாம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்து கொஞ்சம் சுகர் போட்டு கிரைண்ட் பண்ணி வர அந்த பியூரியை வந்து நம்ம இந்த கஸ்டர்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிடைச்ச மாம்பழ ஸ்லைசஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 10 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கிரைண்ட் பண்ண அப்புறம் என்னோடய மேங்கோ பியூரி இவ்வளோ சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குது. மேங்கோ பியூரி ஆட் பண்ண நீங்கள் அதை நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க. டடா, கஸ்டர்ட் தயார். நீங்கள் மேங்கோ பியூரியை கஸ்டர்ட் மில்கில் ஆட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு கஸ்டர்ட் தான் வரும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். பட் நான் வந்து இது மேங்கோ கஸ்டர்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேல சர்வ் பண்ணலான்ட்டு இருக்கேன். சர்வ் பண்ணுறது எப்படின்றது இதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம கஸ்டர்ட் வந்து ஊற்றிக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்ச மேங்கோ பியூரி வந்து செகண்ட் லேயரை சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் மேங்கோ பால் ஊற்றினதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். திஸ் இஸ் கார்னிஷிங் டைம். இப்போ நான் வந்து என்கிட்ட என்னென்ன நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இது மேலே போட்டு நான் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மேங்கோ கஸ்டர்ட். இதோடைய லேயர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது சூப்பராக வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணி அழகாக ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்திருந்தால் இந்த சம்மர் டைமில் செம்மையான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலை. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குவாக்கி மிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.